பாரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன் உள்ளிட்ட பலருமே நடித்து வெளியாகியுள்ள திரைப்படம் தான் தங்கலான். பல வருடங்களுக்கு முன்பு கோலார் தங்க வயதில் வேலை செய்து வந்த தமிழர்கள் பற்றிய கதை தான் இது. அதாவது பிரசாந்த் நீல் அவர்கள் கற்பனை செய்த KGF முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டும்தான். ஆனால் விக்ரம் அவர்கள் நடித்து வெளியாகியுள்ள தங்கலான் திரைப்படம் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு மிகவும் நெருக்கமான படமாக இருப்பதாக ரசிகர்கள் பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவின் தலைவன் தங்கலனாக விக்ரம் அவர்கள் ஒரு அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் தங்கலனாகவே இந்த திரைப்படத்தில் வாழ்ந்திருப்பதாக ரசிகர்களுமே சொல்லி வருகின்றார்கள். படம் பார்த்துவிட்டு வெளியே வரும் அனைவருமே விக்ரம் அவர்களுடைய நடிப்பை சிலாகத்து பேசி வருவதும், மேலும் ரஞ்சித் அவர்களுடைய இயக்கமும் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பாடல்கள் மற்றும் பின்னணி இசை ஆகியவை மிகவும் சிறப்பாக இருப்பதாக ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினமான நேற்று வெளியாகி இருக்கு. ஏற்கனவே விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிதா மகன் ஐ போன்ற திரைப்படங்களில் மிகவும் கஷ்டப்பட்டு நடித்திருந்தாலும் கூட தங்கலான் திரைப்படத்திற்காக அதிக உழைப்பு கொடுத்திருக்காரு. மேலும் தங்கலான் திரைப்படத்தோடு பிதா மகன் ஐ திரைப்படங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் 8% கூட கிடையாது என சியான் விக்ரமே பல மேடைகளிலுமே சொல்லியிருக்காரு. இதற்கிடையில தான் முதல் நாள் வசூலாக தங்கலான் திரைப்படம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கோடிகளை வசூல் செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேலும் கேரளாவில் விக்ரம் அவர்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருப்பதால ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா என 3 இடம் சேர்த்து அந்த திரைப்படம் அங்கு மட்டுமே 3 கோடிகளுமே வசூல் செய்து வந்திருக்கு. விக்ரம் அவர்கள் போட்ட உழைப்பிற்கு இந்த வசூல் குறைவுதான் என்றாலும் கூட வார இறுதி நாட்கள் தொடர்ந்து வருவதால தங்கலான் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசூலை பெறும் எனவோ கணிக்கப்படுகின்றது. சரி, ஓகே, உங்கெல்லாம் யாரெல்லாம் தங்கலான் திரைப்படத்தை பார்த்தீங்களோ படம் எப்படி இருக்கின்றத உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.